ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்தியன் 2 மூவி ஒரு படத்தை வந்து எதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, ரஷ்யன் மேத்தமெட்டிஷியன் ஜுவாக்கோவிஸ்கி கர்ட்ரஃப்ஸ் மேன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதோட ஏரோடைனமிக்ஸ் இருக்குது. வெஸ்ட் அதாவது வளரின்ற ஆயுதத்துக்கு இப்போ ஜாதி சாயம் பூசப்படுகிறது. இந்த வளரின்ற ஆயுதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏன்ஷியன்ட் வெப்பன். இது வந்து எஸ்பெஷலி யார் வந்து வேட்டையாடுறாங்களோ அவங்க கையிலனா இது இருக்கும். அப்போ வேட்டையாடுறதுன்றது ஒரு ஆதி தொழில். அதை வந்து எல்லா பழங்குடியினர் பூர்வ குடி மக்கள் அதை பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த வளரின்ற ஆயுதம் வந்து இந்த விருமாண்டி படத்தில் சொல்கிற மாதிரி அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு சொந்தமான ஒரு ஆயுதம் கிடையாது. ரைட்டுங்களா? அது எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பூர்வக்குடினா ஒரு ஊர்லேயோ ஒரு இடத்துலையோ சோர்ஸாக வச்சு வாழ்கிறவங்க, திரும்ப அதே இடத்துக்கு வந்து சோர்ஸாக வச்சு வாழ்கிறவங்க, நாடோடியாக வாழ்கிறவங்க டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி. ரைட்டா? இப்போ இந்த வளரின்ற வெப்பன் வந்து எந்த அளவுக்கு டேஞ்சரஸ்னால், இதை வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பூமரேங்க்கு ஒரு ஷேப் இருக்குது. அப்போ எப்படி மருது பாண்டியர்கள் இதை செஞ்சுருப்பாங்கன்னா, இட் இஸ் அ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். அது இயற்கையிலேயே வந்து அந்த வெப்பன் மேக்கிங் டெக்னிக்கை அவங்க கற்றுருக்காங்க. ரைட்டா? எப்படின்னு கேட்டால் ட்ரையல் அண்ட் எரராகவோ இல்லை அவங்க அந்த காலத்தில் இருந்து அதை ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்பனை தான் வந்து இந்த இந்தியன் 2 மூவியில் வந்து அதை அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ஒருத்தர் தலையை வெட்டிட்டு வருமானு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் ஒரு 80% சொல்லலாம், ஃபுல்லாக சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இது கன்னை விட டேஞ்சரஸ்னால் ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, துப்பாக்கி பீரங்கியை விட இது ஏன் டேஞ்சரஸ்னால், இது ரொம்ப லூக்கரேட்டிவான வெப்பன். இதில் வந்து அம்யூனிஷன் வேஸ்ட்டே ஆகாது. அதாவது புல்லட் வந்து வேஸ்ட்டே ஆகாது. அதனால் இதை வந்து ஒருத்தன் கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா தே கேன் ஈவன் ஹேண்டில் அ வெரி பிக் ஹர்டு. ஒரு கம்பெனி, ஒரு பெட்டாலியனே ஹேண்டில் பண்ணிடுவான் ஒரே ஆளாக போய். ஸோ இந்த வெப்பன் வந்து உண்மையிலேயே இருந்திருக்குன்னு சில சான்றுகள் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் இந்த வெப்பனோட டிசைனோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இதில் வரும். இது பேர் ஜுவாக்கோவிஸ்கி டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஏர்கிராஃப்ட் விங்கு மீனோட கண்ணு மாதிரி இருக்கும், மானோட கண்ணு மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? இதை வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்து அப்படியே டிகே பண்ணிங்கன்னா இது வரும். ரைட்டுங்களா? இதுக்குரிய ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் நம்ம சேனலில். பட் அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்காதனால அதை அப்படியே போட்டேன். கையில் சிஸ்டமும் இல்லை. மேபி அதை திரும்ப பண்ணுவோம். பட் இதுக்கு கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கணுமா என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கன்னை விட டேஞ்சரஸ். ரைட்டுங்களா? கன்னை விட டேஞ்சரஸ் இன் சென்ஸ் விருமாண்டியில் சொல்கிற அதே டைலாக் தான். வேல் கம்பு அருவா இருக்கும்போது இவ்வளோ செய்கிறவங்க ஒரு துப்பாக்கியோட ஒரு ஆபத்தான ஒரு ஆயுதம் கையில் இருந்துச்சுன்னா, இப்போ இருக்கிற சமூகம், போதையிலேயே மூழ்கி இருக்க சமூகம், இதை ஹேண்டில் கூட பண்ண முடியாது. ஏன்னா அது போயிட்டு வரும்போது அதை பிடிக்கணும். உனக்கு வந்து நீ போதையில், கஞ்சா போதையில், தண்ணி போதையில் இருந்தீங்கன்னா உன் விரலை துண்டாக்கிட்டு போயிடும், உன் தலையவே துண்டாக்கும். ஸோ உன்னுடைய பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றுறது உன் இனப்பெருமை, குலப்பெருமை, குடிப்பெருமை, ஜாதி பெருமை இல்லை, உன்னோட கல்வி தான். இதை எப்படி செய்கிறோன்றது நம்ம சேனலில் வரும். ரைட்டா? இதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். இதை ஹேண்டில் பண்ணும்போது ஜல்லிக்கட்டில் எப்படி அவங்க மேலே ஒரு அவதூறு திணிக்கப்பட்டுச்சோ, கோவப்பட்டால் அவன் வந்து தண்ணி அடிக்கிறவன்ற மாதிரி யாரும் போதையை போட்டானா இந்த வெப்பனை ஹேண்டில் பண்ண முடியாது. தண்ணியை போட்டானா ஒருத்தனால் மாடு பிடிக்கவே முடியாது. இது அது மாதிரி ஒரு வெப்பன். ரைட்டுங்களா? இது உண்மையிலேயே மோர் தென் 200 men ஒரு கம்பெனியவே ஹேண்டில் பண்ணியிருக்கான் ஒரே ஆளாக போய். இது உண்மை. ஏன்னா இது வந்து அம்யூனிஷனே கிடையாது. இந்த லாண்டுன்ற ஒரு கேலக்ஸியோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் வர அந்த ஒரு கேரக்டரு, ஒரு வெப்பன் வந்து பறந்து எல்லாத்தையுமே அடிக்கும். ரைட்டுங்களா? அதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அவன் அதை ஜீரோ எஃபர்ட் போடுவான் லாண்டு. ஸோ இதில் அப்படி கிடையாது. இது வந்து திரும்ப கைக்கு வர்றதுனால இதில் வேஸ்டேஜே இருக்காது, அம்யூனிஷன் வேஸ்டேஜே இருக்காது. அதனால தான் இதை பார்த்து பிரிட்டிஷ் அரண்டா. அதனால தான் இதை வளரி தடை சட்டம்ன்ற குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான வெப்பனில் வந்துச்சு. இது போர்க்கொடிகளில் மட்டும் யூஸ் பண்ணலை, வேட்டையாடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க.